அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிகவுமே முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை 31ஆம் தேதிக்குள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற பல முக்கியமான மாற்றங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கார்த்திகை பாதம் 2, 3, 4, ரோகிணி, மிருகசிரிஷம் பாதம் 1, 2 ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் ரிஷபராசி. இந்த ரிஷபராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் குரு, தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் சூரியன் சுக்கிரன், தைரிய வீரிய ஸ்தனத்தில் புதன், பஞ்சமஸ்தனத்தில் கேது, தொழில் ஸ்தனத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், லாபஸ்தனத்தில் ராகு, அயன சைன போகஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய் என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன. ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். வரவு அதிகரிப்பது போலவே செலவும் அதிகரிக்கலாம். இருப்பினும் கடந்த மாதங்களை விட பொருளாதார ரீதியிலான மாற்றங்கள் வளர்ச்சி கிடைக்கும். முயற்சிகள் கைகூடும். வேலை மாற்றம் விரும்பினாலும் நடக்கும். தொழில் வளர்ச்சி கிடைக்கும். குடும்பம் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். கணவன் மனைவி உறவும் வலுவாக இருக்கும். ஆன்மீக பயணம், பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும். காதல் திருமணம் ஆகும் யோகமும் திருமணம் கைகூடும் யோகமும் இருக்கின்றது. கிரகங்களின் பெயர்ச்சியின் அடிப்படையில் பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது. பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் இருக்கும். நல்ல லாபத்தையும் கொடுக்கும். ஈகோவை மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும். அரசு வேலையில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவுகளை பெறுவார்கள். திருப்தி அடைவார்கள். தனியார் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் வேலையுடன் மற்ற கூடுதலாக பணம் சம்பாதிப்பதிலும் கவனம் செலுத்துவார்கள். உயர் அதிகாரியிடம் இருந்து வந்த கண்களுக்கு தெரியாத பூசல்களும் மறையும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வேலை மாற்றம், இடமாற்றம் போன்றவை தானாக வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். செவ்வாய் பகவான் ராசியில் இருப்பது பதற்றமாக இருக்கலாம். சொத்து சம்பந்தமாக தகராறு ஏற்படலாம். அத்தகைய சூழ்நிலையில் பொறுமையுடன் செயல்படுங்கள். நீங்கள் பெரும் லாபத்தை உங்கள் வேலையை பற்றி பொதுவில் பெருமையாக சொல்லிக் கொள்ள வேண்டாம். வயிறு சார்ந்த கோளாறுகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். எந்த ஒரு முடிவெடுப்பதாக இருந்தாலும் சற்று கஷ்டப்பட வேண்டிய சூழல் உண்டாகலாம். உரிய ஆலோசனைகளை பெற்ற பிறகு முடிவெடுப்பது நல்லது. எண்ணங்களை வெளிப்படையாக வெளிப்படுத்தும் சூழ்நிலை உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் நேரத்தை செலவிடவும் வாய்ப்புகள் கிடைக்கும். பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் நல்லுறவு மேம்படும். எந்த வேலையாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களுக்கு முன்பு செய்த முதலீட்டின் மூலம் அதிக லாபம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் இருந்து இருக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியுடன் ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பும் ஏற்படும். வழக்குகளில் இருந்த பிற்போக்கான நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மற்றவர்களுடன் பேசும்பொழுது வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பேச்சில் நிதானம் தேவை. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. இரவு நேர பயணங்களில் செய்வதையும் தவிர்க்க வேண்டும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும். சக ஊழியர்களும் உங்கள் ஆலோசனைகளை கேட்டு வருவார்கள். அதிகாரிகளும் அனுசரணையாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. தொழில் வியாபாரம் நன்றாகவே இருக்கும். விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடலாம். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். அரசாங்க வகையில் அனுகூலமான பலன்களும் ஏற்படும். பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதம். கணவரின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும். புகுந்த வீட்டில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கக்கூடும்.
அடுத்ததாக பாதம் 2, 3, 4 கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரைக்கும் தடைப்பட்டு இருந்த வேலைகள் எல்லாம் இனி சட்டென்று நடைபெறும். அரசு வேலையில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும். பணவரவு அதிகரிக்கும். ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரம் அடைந்து இருப்பதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். மேமோ சஸ்பெண்ட் என்ற நிலை மாறும். உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் பொருளாதார நிலை உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு பகவானால் இடமாற்றம், பதவி உயர்வும் ஒரு சிலருக்கு ஏற்படும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பெண்களுக்கு கணவரின் ஆதரவுடன் தந்தை வழியாலும் ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்குவீர்கள். புதிய ஒப்பந்தங்களும் வரும். அரசியல்வாதிகளின் நிலையும் மாறும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 15, அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 1 மற்றும் 6. அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகப் போகிறது. தடைப்பட்ட பதவி உயர்வு, இடமாற்றம் இப்பொழுது கிடைக்கும். வேலை பளுவால் அவதிப்பட்டு வந்த நிலையும் இனி மாறும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். லாபம் அதிகரிக்கும். ஜென்ம குருவால் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்கள் நிலையும் உயரும். செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்காலத்திற்குரிய அடிப்படைகளும் அமையும். திருமணம், குழந்தை பாக்கியம், சொத்து என்ற சந்தோஷம் அதிகரிக்கும். கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உங்கள் மனநிலையை புரிந்து கொண்டு வாழ்க்கை துணை செயல்படுவார்கள். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் தேடி வருவார்கள். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் பல வழிகளிலும் வருவாய் வரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும். பெண்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். பணியில் இருந்த சங்கடங்கள் விலகும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கனவு நனவாகும். செல்வாக்கு உயரும். விவசாயிகளுக்கு விளைச்சலும் அமோகமாக இருக்கும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 16, அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை 24, 29, ஆகஸ்ட் 2, 6, 11 மற்றும் 15. அடுத்ததாக பாதம் 1, 2 மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு லாப ராகு சகாய சூரியன் ஜென்ம குருவின் 5, 7, 9 பார்வைகள் உங்கள் நிலையை உயர்த்தும். செல்வாக்கை அதிகரிக்கும். பணவரவையும் உண்டாக்கும். இழுபறியாக இருந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை ஏற்படுத்தும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். முடியாது என்று பிறர் விட்டு சென்ற வேலைகளையும் முடித்து காட்டுவீர்கள். பணியில் உங்கள் மீது ஏற்பட்ட பழிகளை நிரூபிக்க முடியாமலும் போகலாம். இழுபறியாக இருந்த விசாரணை முடிவுக்கு வரும். சஸ்பென்ஷன் உத்தரவுகள் போன்றவை மாறும். செய்து வரும் தொழிலில் இருந்த தடைகளும் விலகும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி லாபம் தோன்றும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். பெரியோரின் ஆதரவு நன்மைகளை கொடுக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். திருமண வயதினர்களுக்கு பொருத்தமான வரன் அமையும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டாகும். குழந்தைக்காக ஏங்கியவர்களின் ஆசைகளும் பூர்த்தியாகும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மேலும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 16, அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை 24, 27, ஆகஸ்ட் 6, 9 மற்றும் 15. மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே செவ்வாய் ராசியில் இருப்பது பதற்றமான சூழ்நிலையை உண்டாக்கலாம். சொத்து சம்பந்தமாக தகராறு ஏற்படலாம். அத்தகைய சூழ்நிலையில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். நீங்கள் பெரும் லாபத்தை உங்கள் வேலையை பற்றி பொதுவாகவே பெருமையாக வேலையில் சொல்லிக் கொள்ள வேண்டாம். வயது சார்ந்த கோளாறுகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். அரசு வேலையில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவுகளை பெறுவார்கள். தனியார் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் வேலையுடன் மற்ற அதிகமாக பணம் சம்பாதிப்பதிலும் கவனம் செலுத்துவார்கள். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வேலை மாற்றம், இடமாற்றம் போன்றவை வந்தால் அதனை ஏற்றுக்கொள்ளலாம். திருமணம் கைகூடும். காதல் திருமணம் கைகூடும் யோகமும் இருக்கிறது. தொழில் வளர்ச்சி கிடைக்கும். வேலை மாற்றம் விரும்பினாலும் நடக்கும்.
பொருளாதார ரீதியாக மாற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும், முயற்சிகள் கைகூடும். மேலும் பரிகாரமாக பிரதோஷ தினத்தன்று நந்தி பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டு வருவதும், சனிக்கிழமையன்று சனீஸ்வரருக்கு எள்ளெண்ணெய் தீபமேற்றி வழிபட்டு வருவதும் நன்மையை தரும். அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 6. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.